நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவனும் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். வாமாப்ல இவனே ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா? டேய் நீ தான் ஃபோன் பண்ணியா? நான் ஏதோ கஸ்டமர் கேர் நினைச்சு அசால்ட்டா விட்டேன்டா. டேய் என்னடா பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாண்டா, பசங்க எல்லாரையும் உடனே மீட் பண்ணோம். டேய் என்னடா பிராக்டிஸ் போறோமா? டேய் அதெல்லாம் இருக்காது மச்சி. அநேகமா எல்லாத்தையும் சுத்தி நிக்க வச்சு நம்ம தான் இந்த மேட்ச்ல வின் பண்ண போறோம்னு ப்ராமிஸ் வாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சீரியஸ்னஸே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கீங்க. நம்ம பசங்க எல்லாரையும் தூக்குறதுக்கு இருதயம் பிளான் பண்ணிட்டான். டேய் உண்மையா அவன் சொல்ற? ஐயோ நான் இது வரைக்கும் எதையும் அனுபவிக்கவே இல்லையடா. டேய் நான் மட்டும் கல்யாணம் பண்ணி பேரம்பதி எடுத்துட்டேனா? ஏன்டா நீ? டேய் யாரா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது? ஆல்கேட்ஸ் கால் பண்ணான். அவனோட இன்ஃபார்மர் அவனை கால் பண்ணியிருக்கான். நேற்று அவன் வீட்டில் பிரச்சனை பண்ணோம்ல. டேய் நம்ம ஏடா பிரச்சனை பண்ணோம்? அமைதியான வந்தோம். கையில எடுத்துக்கிட்டு வந்தாலும் பெரிய மனுஷன் மாதிரி கவுத்துறானடா. டேய் பாண்டி விஷயத்த சொன்னானா? இப்பதான் சொன்ன மச்சான், அதனால தான் அங்கே வந்தேன். அவனுங்க ஏன்டா இப்படி பண்றானுங்க? முன்னாடி நல்லவனுங்க மாதிரி நடிக்கிறானுங்க, பின்னாடி இப்படி பண்றானுங்க. டேய் சொல்றது சரி இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரா கொலகார பையன் தானடா. டேய் வாயை மூடுறா. டேய் எதுக்கு வாய முன்னோம்? சாவடிக்க போறான்ற அலாம ஹாப்பி பர்த்டே டு இன் பாட்டல பண்ண முடியும்? டேய் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என் பாடியை எங்க வீட்டுல சேர்த்துருங்கடா. மாப்பிள பாடியை தந்தாதான் பரவாயில்லையே. அவனுங்க சின்ன சின்ன பீஸா வெட்டி கூவத்துல வீசிடுவானடா. டேய் அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா. அழாத, பயப்படாம இரு ஃபர்ஸ்ட். இல்லடா இனிமேல் நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். வாடா காத்து நம்ம போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடலாம். டேய் இருங்கடா. கார்த்தி இப்போ என்ன பண்ண போறோம்? ஆல்கேட்ஸ் ஒரு ஐடியா சொன்னான். என்ன ஐடியா? ஒவ்வொரு பிளேயருக்கும் 2 பாடி கார்ட்ஸ் போடலாம். 24 ஹவர்ஸும் கூடவே இருப்பாங்களாம். மாப்பிள சூப்பர் ஐடியா மாப்பிள. அவன்கிட்ட சொல்லி இமீடியட் ரெடி பண்ண சொல்லு. மச்சான் ரெண்டெல்லாம் பத்தாதுடா. ஆளுக்கு ஒரு 10 பாடி கார்டை போட சொல்றா. அப்பதான்டா கரெக்டா வரும். டேய் பயப்படாதீங்கடா. முதல்ல நம்ம பசங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லணும். நீ என்ன பண்ற? அசோக் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அவனுக்கு விஷயத்த சொல்லிடு. மச்சான் தனியா போக கொஞ்சம் பயமா இருக்குடா. நம்ம இனிமேல் எங்க போனாலும் சேர்ந்தே போவோம், சேர்ந்தே வருவோம். நம்ம பிரியவே கூடாதுடா. பிரியவே மாட்டோம். டேய் 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 சக்தி, இதெல்லாம் ஓவரா இருக்குடா. முதல்ல நீ இந்த ஆல்கேஜுக்கு போன போட்டு இந்த பாடி காட்சிலாம் வேணாம்னு சொல்லி அனுப்புடா. டேய் அவனுங்க இருந்தா உனக்கு என்னடா? என்னது அவங்க இருந்தா உனக்கு என்னவா? எங்க உட்கார்ந்தாலும் குரு குருன்னா பாக்கறடா. டேய் அவனுங்க பார்த்துட்டு போட்டுடா. பார்த்துட்டு போட்டுமா? ஆள்ல இருக்கும்போது பார்த்தா பரவாயில்லப்பா. பாத்ரூம்ல இருக்கும்போதெல்லாம் குரு குருன்னா வந்து பாக்கறடா. ஹலோ இந்த வண்டாங்க பத்தியா நல்லவங்க. போலாம் சார். நீங்க நாங்க எங்க கடமை தான் செய்றோம். டேய் டேய் பாடி கார்டுனா சல்மான் கான் இல்ல விஜய் யாரையாவது போடணும். இப்படியா நான் போறது? இந்த பா சக்தி எனக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கல. எனக்கு கூட தான் உங்க 2 பேரையும் பிடிக்கல. நான் சகிச்சுக்கணும் இல்ல, அதே மாதிரி இருங்களேடா. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. அப்படியா? சரி நான் இவங்களை அனுப்பிச்சிடறேன். நாளைக்கு உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது. புரிஞ்சதா? நல்லா இருந்துட்டு போட்டுண்டா. எங்க வேணாலும் எட்டி பார்க்கட்டும். ஐயோ பசி உயிர் போகுதே. இந்த குண்டை என்ன பண்ணி தொலைறானே தெரியலையே. மாப்ள சாப்பாடு ரெடி, சீக்கிரமா சாப்பிடலாம். டேய் கொலை பசியில இருக்கேன்டா. சீக்கிரம் சோத்த போட்டு எடுத்துட்டு வாடா. அப்பா குழம்பு வாசனை வேற மூக்க தொலைக்குது. சரி சரி சீக்கிரம் வாங்கடா சாப்பிடலாம். சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம். இந்த சாப்பாட்டுல ஏதாவது இருக்கா நாங்க டெஸ்ட் பண்ணோம். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சாரி, நாங்க டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி பண்ணி தொலைங்க. ஹலோ அதையும் கொடுங்க.
முடிஞ்சு. சாப்பாட்டுல பாயசம் இல்ல, நீங்க சாப்பிடலாம். டேய் டெஸ்ட் பண்றதா இருந்தா ஒரு வாய் சோத்த எடுத்து டெஸ்ட் பண்ணணும். போட்டுட்டு வந்த ஒரு தட்டு சோத்தையும் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ண கூடாதா? போயிட்டாங்களா? என்னடா நியாயம்? டேய் சிவாஜி, சாப்பாடு இருக்காடா? சாப்பாடு இருக்குடா, ஆனா குழம்பு தான் இல்ல. நேத்து வச்ச ரசம் இருக்கு. உடு உடு, ஆபத்துக்கு பாவம்ல, இது வேற. எனக்கும் ஒரு வாய். என்ன இது? நேத்து வச்ச ரசம். இதை நான் டெஸ்ட் பண்ணணும். இது விஷமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்களா. எங்க கடமையை நீங்க செய்ய விடுங்க. எடு. செய்யுங்க, உங்க கடமையை நல்லா செய்யுங்க. தண்ணியாச்சும் குடிப்போம். இது என்னது? இதையும் டெஸ்ட் பண்ணுமா? ம், பண்ணு பண்ணு பண்ணு. பண்றா பண்றா. அம்மா பசிக்குதே. நல்லா மூக்க பிடிக்க தின்னுபிட்டு எம்மேலேயே காலை போட்டு கொரட்டை விட்டு தூங்குறியா படுபாவி? ஐயோ பசிக்குதே. நேத்து வாங்கி வச்ச பண்ணு கபோர்ட்ல இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவோம். ஓகே. நல்ல வேலை இதாச்சு இருக்க. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன டெஸ்ட் பண்ணணுமா? எஸ். டேய் பண்ணுடா. வைத்திருச்சு சும்மா விடுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருக்கு. டேய் கொஞ்சம் குடுறா. சார். சார் சார் உட்காருங்கப்பா, உட்காருங்க. உட்காருங்கப்பா. இன்னைக்கு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டயர்டா இருப்பீங்க. என்னப்பா ப்ராக்டிஸ் செக்ஷன்ல நல்லா போகுதா? உங்க எல்லாருக்கும் இந்த மேட்ச்ல வின் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு சார். இன்னையோட நாம மீட் பண்ணுவோமான்னு தெரியல. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் அங்க வரமாட்டேன் கார்த்தி. நீங்க பாத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார் நீங்க கண்டிப்பா வரணும் சார். சார் நீங்க இருந்தா தான் சார் கரெக்டா இருக்கும். யாராவது சொதப்பிட்டாங்கன்னா அப்ப கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க வேணும் சார். இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் பத்தி எனக்கு தெரியும். நீங்க என்னதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் இந்த மேட்சோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியுது. அசோக், உன் கேமை நீ ஆனா போதும். ஆனா ரன்னிங் மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்க. நீ ரன் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால அதை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கு. ஓகே சார். சக்தி, நீ நல்லா லைன்ல பவுலிங் போடுற. ஆனா தொடர்ந்து 2 4 போனா உனக்கு என்ன பண்றதுனே புரியல. 4 போனா போட்டோம். நல்ல பேட்ஸ்மேன் யார் போட்டாலும் அடிப்பான். அப்செட் ஆகக்கூடாது. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்க. ஓகே? ஓகே சார். சிவாஜி, உன் த்ரோ சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் சார். பாண்டி, ஹைட்ல கேட்ச் வந்தா பிடிக்க பயப்படுறேன். அதனால அவனுக்கு கேட்ச் வந்தா யாராவது லிமிட் கேட்டு பிடிச்சிருங்க. ஓகேப்பா, எல்லாம் நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். சார் சார் என்னை விட்டீங்களே சார். உனக்கு மைனஸ்னு எதுவுமே இல்லையே. சார் மைனஸ் தான் சொல்லணும்ல சார், பிளஸ் கூட சொல்லுங்க சார், பசங்க கைதிடுவாங்கல்ல. அப்படி ஒன்று இருந்தா தானடா சொல்றதுக்கு. நன்றி சார், ரொம்ப நன்றி. சார் மேட்ச் அப்போ நீங்க இல்லைன்னா எங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும் சார். எனக்கே ஒரு கை உடஞ்சுதான் இருக்கு. சார் எங்களுக்காக நீங்கள் வரணும் சார். நாங்கள் 4 6 அடிக்கிறத நீங்கள் கைத்தட்டி ரசிக்கணும் சார்.
எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது? சார் எங்களுக்காக உங்க கோவத்தை மறந்துட்டு நீங்க வரக்கூடாதா சார்? எங்க டீமோட கேப்டனே நீங்க தானே சார்? ஆமாம், யார் டீமோட கேப்டன்? சார் கேப்டன்லாம் எதுக்கு சார்? நம்ம டீம்ல எல்லாருமே கேப்டன் தான் சார். இந்த ஒற்றுமை தான் உங்கள் எல்லாருக்கும் பலம். இது இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. கேப்டன் உங்களுக்குள்ள யாரும் இல்லைனாலும் பேருக்காக ஒரு கேப்டன் இருக்கணும். உங்களுக்குள்ள யார் கேப்டனா இருக்க போறீங்க? சார் சக்தியே இருக்கட்டும் சார். என்னப்பா சக்தி கேப்டனா இருக்கிறது உங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சாயந்தரத்துல இருந்து 2 பேரும் நம்ம வீட்டை சுத்தி நோட்டம் போட்டுட்டே இருக்காங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதான் சரியா வரும். டாடி நிறுத்துங்க. ஏன்? அந்த வெளியில 2 பேர் சஃபாரி போட்டு நின்னுட்டு இருக்காங்களா, அவங்கள சொல்றீங்களா? ஆமா. அவங்க திருடங்களா இல்ல டாடி? அது எப்படி உனக்கு தெரியும்? டேய் இப்படித்தான்டா டிப் டாப்பா நிப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பூந்துருவாங்க. டாடி சொல்றேன்ல. என்ன சொல்றான்ல? டேய் சம்பாதிச்ச பணத்தை வீட்டுல வச்சிருக்கேன்டா. எவனோ ஒருத்தன் அடிச்சு போயிட்டானா யாரையும் நம்ப கூடாதுடா. அவங்க ஒன்னும் திருட வெயிட் பண்ணல, அவங்க எனக்காக தான் வெயிட் பண்றாங்க. உனக்காக வெயிட் பண்றாங்களா? என்னடா சொல்ற? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது, நான் அப்புறம் சொல்றேன். ஃப்ரீயா விடுங்க. டேய் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கியாடா? யாராவது பணம் கேட்டு உன்னை பிளாக்மெயில் பண்றாங்களா? டேய் ப்ளீஸ்ரா, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட மறைக்காம சொல்றா. இங்க பார், நாம என்ன அப்பா புள்ள மாதிரியா பழகிட்டு இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்றா ப்ளீஸ்ரா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாடி, நான் தான் அப்புறம் சொல்ல சொன்னல. விடுங்க. என்னடா விடுங்க? வீட்டுக்கு வெளியில 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க, கேட்டா உனக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ற. நீ பிரச்சனை என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது, அப்புறமா கேள்வி சொல்ற. என்னடா அது? இப்ப நீ சொல்றியா இல்ல நானே போய் அவங்க கிட்ட நேரடியா கேட்கட்டா? அவங்க என்னோட பாடி கார்ட்ஸ். இது என்ன நம்ப சொல்ற இல்ல? நம்பனா நம்புங்க, இல்ல நம்ப ஆயிட்டு போங்க. ஆனா இதான் உண்மை, அவங்க என்னோட பாடி கார்ட்ஸ். ஓ அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? மாசம் ஆனா சம்பளம் யார் கொடுக்கறது? அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, அதெல்லாம் மினிஸ்டர் பாத்துப்பாங்க. ஏய் குழப்பாதடா, புரியுற மாதிரி சொல்லண்டா. ஆக்சுவலி என் காலேஜ்ல ஒரு பிரச்சனை. அது என்னன்னா, இந்த இடத்துக்கான மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துதான் நரசிம்ம முதலர்கிட்ட இருந்து நாங்க இதை வாங்கியிருக்கோம். நான் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன். என்கிட்ட யாரும் நிலத்தை வாங்கலையே. 1 வாரம் 7 நாள் நான் உங்களுக்கு கொடுக்குற கேடு. அதுக்குள்ள இதை தரமட்டம் ஆக்கிடுங்க, இல்லைன்னா இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டா தரமட்டமாக போகுது. இந்த பில்டிங் மட்டும் இல்ல, உங்க பதவி புகழ் எல்லாம் தான். நாங்க ஜெயிச்சிட்டா இடிக்கிறதா சொன்ன இந்த பில்டிங்க நானே முழுசா கட்டித்தரேன். நம்ம எல்லாரும் படிக்கிற காரணமா இருக்கிற நம்ம காலேஜோட மான பிரச்சனை, இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும். அவங்க டீம் எவ்வளவு பலமா இருந்தாலும் பரவாயில்லடா, அடிச்சு நொறுக்கணும்டா. எங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தையும் தூக்கிறதுக்கு அந்த இருதயம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். எங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாததுக்காக தான் எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. டேய் அசோக், நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் கேளுடா. இந்த மேட்ச் எல்லாம் வேணாம்டா. இந்த மேட்ச்ல விளையாண்டா உன் உயிருக்கே ஆபத்து வரும்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. டேய் என்ன ஆகாது? அவங்க கொலைக்காரங்கன்னு சொல்ற, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம்டா. இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய் அசோக், அதான் எனக்கு எதுவும் ஆகாது சொல்றேன்ல. நீங்க சொல்றதுக்காக நான் மேட்ச் ஆட மாட்டேன்னு சொன்னா என்னை காலேஜ் விட்டு தூக்கிடுவாங்க, அப்புறம் சீட்டு கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. டேய் அசோக், நீ வேணும்னா டிசி வாங்கிட்டு வந்துடுறா, நான் வேற காலேஜ்ல உன்னை சேர்த்து விட்டுறேன்டா. நீ இந்த மேட்ச்ல மட்டும் விளையாடாதடா. டாடி சொன்னதே சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் தான் சொல்றேன்ல. டேய் அசோக், நீ ஆடக்கூடாதுடா, நீ ஆடக்கூடாது, அவ்வளவுதான்டா. ஆடுவேன், நான் கண்டிப்பா ஆடுவேன். நான் படிக்கிற காலேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் அசிங்கம் தான். அது மட்டும் இல்லாம இதை நான் பண்ணனா அது என் பசங்களுக்கு பண்ற பெரிய துரோகம் மாதிரி ஆயிடும். அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால நிம்மதியாவே வாழ முடியாதுப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் ஆடணுப்பா. ஆடுறா, நீ ஆடு. உன்னை பெத்ததுக்கு எனக்கு பெருமையா இருக்குடா. நீ மேட்ச் ஆடுறா கண்ணா, ஆடுறா, ஜெயிடா ஜெயிடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நாம ஜெயிச்சிரோமா? கண்டிப்பா ஜெயிப்பையா. அப்புறம் எதுக்கு அந்த பசங்களை வண்டி விட்டு தூக்க பார்த்த? தேவையில்லாம எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா சுத்தமா பண்ண தெரியணும். டேய், எத்தனை வருஷமா ஆடுற? பால லைன்ல போட தெரியாது? இல்ல மச்சான், அது தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காது. போய் சொன்ன செய்டா. போட பேசுறான். ஐயா, உங்க புள்ள எப்படி மிரட்டாரு பாருங்க. சிங்க குட்டியா? போட. டேய் ஹர்ஷா, வா. ஹர்ஷா, டிஃபன் பண்ணி ஆடுறா. போடுறா. மச்சான், இந்த பால தூக்கி அடிச்சிருக்கலாம்ல. ஏய், சொல்லிட்டே இருக்கேன், காதுல வாங்க மாட்டியா? ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. டேய் சாந்தன், பொறுமையாடுறா. ஆடுவான்டா அவன். என்னடா ஆடுவான்? இதுக்காக உங்களுக்கு 1000 செலவு பண்ற? நான் சொல்ற மாதிரி தான் ஆடணும். மச்சான், ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னடா, அவன் பாலை மிஸ் பண்ற. நான் சொல்ற மாதிரி ஆட வேண்டியதானே? அவன் வேலை, உங்க எல்லாரோட வேலையுமே நான் சொல்ற மாதிரி ஆடுறதுதான். சாந்தா, நீ பேசுறது ரொம்ப தப்புடா. இதுக்கு முன்னாடி நான் ஆடினதே இல்லையா? நீ ஏன்டா இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு சொல்ற? ஏன் நான் சொன்ன ஆட முடியாதா? டேய், நீ ஒரு பிளேயர் தானடா. கமெண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா எப்படிடா ஆட முடியும்? நீ ஆடுறப்ப நான் சொல்றேன், ஆடுறியா? ஏய், வெள்ளப்பட. டேய் டேய் மச்சான் மச்சான், என் பேச்ச கேட்காதவன் எவனும் எனக்கு தேவையில்லை. கிளம்பு. மச்சான். டேய், அவன் முக்கியமான பேட்ஸ்மேன்டா, நமக்கு தேவைடா. ஏன் அவன் இல்லைன்னா இந்த மேட்சை நம்ம ஜெயிக்க முடியாதா? நீங்க யார் இல்லைனாலும் இந்த மேட்சை நானாவே ஆடி ஜெயிப்பேன்டா. டேய் மச்சான், மச்சான், இல்ல டேய் கோச்சியாரு. டேய் டேய் வாடா டேய். டேய் மச்சான். டேய், அவன் போட்டு நீ வந்து ஆடுற. டேய், என்னடா ஆடுறீங்க? ஒழுங்கா ஆட முடியாதா? பேட்டை தூக்கி போட்டீங்க, மாடு மேய்க்க போடா. என்னடா, என்ன பயமா இருக்கா? பயப்படாது. முதல்ல கூட இருக்கிறவங்க பகைச்சிக்காது. அது நல்லதுக்கு இல்லை. அவங்க ஆடுவாங்க, பதறாத. தோத்துருவோன்னு பயப்படுறியா? இல்லப்பா, அது வந்து உங்க அப்பன்டா நானு. உனக்கு தெரியாதா?